எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காளாங்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒன்று தோணித்து. ஒரு ஆர்டிக்கல் எங்களோட ஜோசியன் சர்க்கிளில் வரும்பொழுது தோணித்து. நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அப்போ அதை இது கூட மிங்கிள் பண்ணி பேசும்பொழுது அப்போ தான் நம்மளுக்கு நன்னா புரியும். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறது, கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பிறக்கலை, இல்லை குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எப்போ எதை பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் சில பேர் கேட்குறா, நவகிரகங்கள் ஆளுமை குழந்தை கருவுறுதலையே இருக்கா, என்ன நவகிரகம் அதுக்கு நீங்கள் குரு சொல்கிறேளு, அவர் தான் புத்திரகாரகன் சொல்கிறேளு, அவருடைய பங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்களில் சில பேருக்கு கேட்டு தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையிறது. அந்த மாதிரி உள்ள நாலேஜபிள் பீப்புள் கூட அவளுக்கு ஒரு கனெக்ஷன் வருது, அதனால் அவள் இது பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 10 மாதங்கள் அப்படிங்கிறதே ஒரு தவம். சில வீடுகளில் சில லேடிஸ் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கா, ஐ டோன்ட் நோ வை தே ஆர் சேயிங் லைக் தட். நாங்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டோம், கண்டிஷன்ஸ் போடுறான் கல்யாணத்துக்கு. அப்போது அது எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸும் நவகிரகமும் சேர்ந்து எப்படி அந்த குழந்தை உருவாவதில் பங்கு இருக்குது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் உடனே அடுத்த கேள்வி கேட்பான், இதெல்லாம் ஃபாரின்ல எல்லாம் இப்படி நடக்கிறதா, இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு. நம்மளுடைய இந்து மதம் உலகத்திலேயே பழைய மதம். நம்ம ஆளை போல எல்லாத்தையும், இயற்கையும் மனிதனுடைய வாழ்வியலையும் மனுஷன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பையும் சுவாமியையும் அம்பாளையும் சேர்த்தாம ஒன்றுமே கிடையாது. இயற்கையை ஃபஸ்ட்டு வழிபட்டுன்னு வந்தால் யாருமே ஏதோ ப்ரிமிட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையை, பஞ்சபூதங்களை, இந்த பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கரு உருவாகுது. அப்போ அந்த கரு உருவாகிட்டு அந்த 10 மாதங்களில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கல் ஒரு மெத்தடும் வச்சுட்டு நம்ம கூட எந்த சுவாமி அந்த டைமில் இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் இவாவா தான் பொறுப்பு. அப்போ அவர்களுடைய துணை நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம அதுலாம் குழந்தைலாம் ஃபஸ்ட்டு துருன்னு இருந்ததுன்னா, ஐயோ ரொம்ப துருதுருப்பாக இருக்கான். என்ன என்னோட பேத்தி ஓடிட்டே இருப்பாள், பேரனும் அப்படி தான். என்னன்னு கேட்டால், அப்போ என்னோட ஒரு கசின் பிரதர் இருந்தார், அவர் சொல்லுவார், ஏய் லதா, கரப்பாம்பூச்சி மாதிரி ஓடிட்டே இருக்கு பாரு உன்னோட பேத்தி அப்படின்பேன். துருன்னு இருக்கிற குழந்தையோட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுவே என்ன ஆயிடுதுன்னா ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு பேரை போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டிசம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் குழந்தைகளோட டெவலப்மெண்ட்டில் எஸ்பெஷலி இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த ஹைப்பர் ஆக்டிவாக நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம இந்த ஹைப்பர் ஆக்டிவெல்லாம் சொல்லும்பொழுதே சொல்லிவிடுவோம், கணபதி தான் எதுவானாலும். குழந்தைகளுக்கு எப்போவுமே கணபதி தான் ரொம்ப நல்லது. பிள்ளையாரை போல் குழந்தைகளை பார்த்துக்கிறவா ஆரும் இல்லை. அதனால இந்த ஆட்டிசம் எல்லாம் வரும்பொழுதே சொல்கிறதே அதுதான். என்ன அப்போது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ப்ரெக்னன்சியில் நம்ம ஓகே, மெடிக்கலி கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் இருக்கிறவாளுக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே எந்த நிலையில் இருந்தாலும் அதை எந்தெந்த சுவாமியை எந்தெந்த மாதத்தில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எங்ககிட்ட ஒன்று இருக்கும். அதை ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது. ஏன்னா அதையுமா கம்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதை எப்படின்னா ஃபேட்டல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிளில் அவள் என்ன சொல்கிறான்னா, அதை 3 ட்ரைம்ஸ்டராக மாத்திரா 3 மாதத்துக்காக. என்ன ஃபஸ்ட்டு 3 மாதம், அடுத்த 3 மாதம், அடுத்த ஒரு 3 மாதம், அந்த 3rd ட்ரைம்ஸ்டர் முடிஞ்ச உடனே டெலிவரி ஆகும். ஓகேவா? ஆனால் ஒன்று நாங்கள் நாள் குறித்து கொடுத்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அந்த குழந்தைக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ தான் அந்த குழந்தை வெளியில் வரும். என்ன இப்போது
சயின்டிஃபிக்கலாக ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர். இது வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், இந்த கரு வந்து சுக்லமும் சுரோனிதமும் ஒன்று சேர்ந்தவங்க ஒரு கரு உருவாகுது. இந்த கரு உருவாகும் பொழுது எப்படி இருக்குமா தெரியுமா? ஒரு பிண்டம் மாதிரி தான் இருக்கும், சரியா? ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். அந்த ஒரு இத்தினூண்டுக்குள்ளே தான் அத்தனை சக்தி இருக்குது, அத்தனை இதுவும் அதுக்குள்ளேருந்து தான் உருவாருது. அப்போது அது ஆறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவ வந்து அதை வந்து ஒரு பிண்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக டெவலப்மெண்ட் வரும். டெவலப்மெண்ட் எப்படி வரும்னா, சும்மா சீக்கிரம் டக்குன்னு வரும். வரும்பொழுது தான் சரியாக பார்த்துக்கலைன்னா ஃபஸ்ட்டு 3 months அவள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த 3 monthsக்குள்ளே என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், தட் இஸ் ஃபஸ்ட்டு மாதம், அதில் எந்த சுவாமி அதுக்கு வந்து பொறுப்பு, யாரை நீங்கள் வந்து வணங்கணும் அப்படிங்கிறத ஜோசியப்படி சொல்கிறேன். கரு உருவாறுதல் காரணம் சுக்கிரன். 2 பேருடைய சுக்கிரனும் நல்லா இருக்கும்போது தான் கரு உருவாகும். அது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டால், புவனேஸ்வரி அதிபதி, ஸ்ரீலக்ஷ்மி அதிபதி, சுக்கிரன் முதல் மாதத்துக்கு. 2வது மாதத்துக்கு இவ எல்லாமே சொல்லிட்டா. 3 இப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டான். ஜோசியம் என்ன சொல்கிறது, அந்த டைமில் தான் அந்த பிண்டத்துக்கு மென்மைத்தன்மை, சாஃப்ட்னஸ் இருக்கும். 2வது மாதம் அது சாஃப்ட்னஸ் வருது. சாஃப்ட்னஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் யார் அதுக்கு அதிபதி அப்படின்னு கேட்டால் செவ்வாய். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சாஃப்ட்னஸ், இனிமேல் ரத்த நாளங்கள் எல்லாம் உருவாகணும், அதுக்காக இருக்கிறவர் வந்து செவ்வாய். சரி, செவ்வாய்க்காக நம்ம எந்த சுவாமியை பார்க்கணும்? முருகன், அப்புறம் க்ஷேத்திரபாலகர், அவளை பார்க்கணும். ஸோ இந்த பிண்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் நம்ம சொல்லும்போது நிறைய பேர் சொல்லிடுவான் வந்துட்டு அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில். அது அன்னைக்கு வந்து சமவேதத்திலேயே இது சொல்லியாச்சு. அப்போது அந்த பிண்டம் அந்த அண்டத்துலேருந்து அது வருது. இந்த பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்துலேயும் இருக்குது, வெளி உலகத்துலேயும் அதுதான் இருக்குது. ஸோ இந்த 2nd month நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகன். அப்போ தான் இந்த கருவுக்கு வந்து உங்களுக்கு இனிமேல் கருன்னு தான் சொல்லுவேன். கருவுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் 2வது மாதத்தில். 3வது மாதத்தில் அது கை கால்லாம் வந்து தெரியாது, ஏதோ முஷ்டியாக இப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அது வந்துட்டு அதுக்கு காரணம் வந்து குரு. ஸோ இந்த குருவை எப்படி வணங்குறது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்திரன், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, இவ 3 பேர் தான் இதோடைய வளர்ச்சிக்கு காரணக்கர்த்தா. அதனால தான் இந்த 3ஆம் மாதம் வந்துட்டு நம்ம சீமந்தம் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு அப்புறம்தான் அது வந்து ஜெண்டர் வந்து மாறப்போகிறது. ஜெண்டர் என்னங்கிறது 5வது மாதத்துல தான் தெரியும். அப்போ இந்த 3வது மாதம் பண்ணும் பொழுதே பிரம்மா அங்கே வந்துடுறார். என்ன, அதனால 3வது மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் இந்திரன், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி. இந்த இடத்துல அவர் வர்றார். அதுக்கப்புறம் 2nd ட்ரைம்ஸ்டரில் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் வந்து இந்த 3 மாதத்தை தாண்டியாச்சுன்னா இந்த வந்து அபார்ஷன் இந்த மாதிரி இருக்கிற அசௌகரியங்கள்லாம் கம்மியாயிடும். அதுக்குள்ள சான்சஸ் வந்து கம்மி. சில பேருக்கு இருக்கலாம், சில பேர் 50-70% ஆளுகளுக்கு இந்த 3 மாதத்தை அவள் கரெக்ட் ஹெல்த்தையாக இருந்தான்னா அவளுக்கு வந்து இந்த 3 மாதம் தாண்டினாலே கரெக்டாக பிரசவம் ஆகிடும். என்ன, அந்த மாதிரி இருக்கிற ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டர் முடிச்சுட்டு இப்போ 2nd ட்ரைம்ஸ்டருக்கு போகிறோம். 2nd ட்ரைம்ஸ்டரில் என்ன ஆகும் அப்படின்னு ஆர்டிகிள் சொல்கிறா அப்படிங்கன்னா, இந்த கருவின் உறுப்புகள் எல்லாமே வந்துடும், நஞ்சுக்குடி எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்துடும். இந்த இதில் வந்து 2nd வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், கண்கள், கைகள், கால்கள், முக அம்சங்கள், வாயு, நாசிப்பாதை, சுவை மொட்டுகள், டேஸ்டிங் பட்ஸு. என்ன இப்போ சொல்கிறான்ல,
இந்த 3 மாதம் 4 மாதம் அவன் மசக்கை இருக்கா கேட்பான். சில பேர் எல்லா ராத்திரியும் கேட்பான், மசக்கை இருக்கோ கேட்பான். ஏன்னா அந்த அந்த தாய்க்கு வந்து ஏதாவது சாப்பிடணும், என்ன தண்ணி குடிக்கணும், இது விதவிதமாக சாப்பிடணும், புளிப்பு, சில பேர் புளிப்பு சாப்பிடுவா, சில பேர் சாம்பார் சாப்பிடுவா. இந்த குழந்தைக்கு அந்த டேஸ்ட் பர்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும். அதனால தான் அவள் அது இது சாப்பிட்றாள். அப்புறம் மயிர்கால்கள், ஹேர் க்ரோத், அது அதோடைய பேசிக் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டான்னா, செகண்ட் ட்ரைம்ஸ்டரை பற்றி சொல்லும்பொழுது குழந்தைக்கு வந்து நுரையீரல், சிறுநீர்ப்பை, வயிறு மற்றும் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ வந்து அழுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே இந்த செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் தான். அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், இது வந்து 15வது வாரத்துலேருந்து குழந்தையோடைய அசைவுகள் தாய்க்கு தெரியும். சில பேர் அதில் 5 மாதம் ஆனால் கேட்பான், வந்துட்டு வளைய வரதா குழந்தை அப்படின்னு கேட்பான், என்ன கை கால் அசையிறதா. சில பேருக்கு அந்த வயதில் ஒரு மேடு மாதிரி வந்து போகிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான். ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியணும். ஏன்னா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று ஆறுது. அதுதான் அதுக்கு சுவாமி வந்துட்டு ஒரு படைப்புகளை வச்சுருக்கார், ஒரு ஆளை ஒரு இதுக்கு வச்சுருக்கார். கீரை இருக்கா, கீரைக்கு இப்படி இருக்கணும்னு இருக்குது. ஒரு மாம்பழம் இருக்கா, அதுக்கு இந்த சுவை இருக்கா, அவர் கொடுத்து வச்சுருக்கார். அந்த மாமரத்துக்கு வந்து இப்போ எத்தனை பேர் மாமரம் காய்க்கிறது இல்லை, பூ பூக்கிறது இல்லை அப்படின்னு எத்தனை கொஷின்ஸ் கேட்குறா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை வந்து நல்ல ஒரு தவமாக நினச்சி பண்ணணும். அதுக்காகத்தான் இதை இத்தனை ஒரு இது சொல்கிறேன். என்ன இதுக்கு இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைக்கு இவா சொல்லியிருக்கிறது வந்து 3 மாதத்தையும் சேர்த்து சொல்லிட்டா. எலும்பு, தசை வளர்ச்சி, 15 வாரத்தில் குழந்தைக்கு அசைவு தெரியும். 18லேருந்து 20 மாதத்தில் குழந்தைக்கு வந்து அம்மாவுடைய குரல் கேட்கும். அம்மாவுடைய குரல், அம்மாவுடைய இதய துடிப்பு, இதெல்லாம் குழந்தைக்கு இந்த டைமில் நம்ம சொல்ல இந்த வணங்க வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேன். எலும்பு வளர்ச்சிக்காக 4வது மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சூரியன். இதுக்கு காரணம் வந்து சூரியன். என்ன இதோடைய வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே சிவன் தான் டைரக்டாக இது பண்ணுறது. அடுத்தது தோல் வளர ஆரம்பிக்கும், சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இது பண்ணுவேன் சந்திரன் தான் அந்த தோலுக்கு. அதுக்கு அதாவது கருவுக்கு சொல்லியிருக்கான் கௌரியும் துர்க்கையும். அப்புறம் உடல் அங்கங்கள், ரோமம், நகம், இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஆள் தான் எப்பொழுதுமே சனி பகவான் தான். அப்போ அவருக்காக யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா யாரை வணங்கலாம்? விநாயகர், ஆஞ்சநேயர், அப்புறம் வந்துட்டு பைரவர், இவாளெல்லாம் வணங்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து 7வது மாதம் வரைக்கும் உள்ளது வந்தாச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வளகாப்பு நடத்த சொல்லுவோம். அப்போது அந்த குழந்தைக்கு காதுலன்னா கேட்கும். அம்மாவோட குரல் மட்டும்தான் அதால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் எல்லா சத்தங்களும், வெளியில் வர சத்தங்கள் எல்லாம் கேட்க முடியும். அது என்னோ ஒன்று போயிட்டு இருக்கு அதோடைய மனசில். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா பிரகலாதனோட கதை தான். பிரகலாதனோட கதையில் தான் நம்ம அபிமன்யோட கதையில் தான். இவருக்கு நாரதர், அவருக்கு கிருஷ்ண பகவான். நாரதர் வந்து எப்படி பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஜெண்டர் சேஞ்ச் நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த செவி வழியாக கேட்குறது. அதுக்காக தான் நல்லதை மட்டுமே கேளுங்கோ, நல்லதை மட்டுமே பாருங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த குழந்தையுடைய தன்மை மாறும். என்ன, ஒரு ராட்சசனுக்கு பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை வந்துட்டு இரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு ராட்சசனுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை, ராட்சசனாக பிறக்க வேண்டிய குழந்தை பிரகலாதனாக மாறுறன்னா ஒரே ஒரு ஆளோடு தான் நாரதர்ங்கிற ஒரு முனிவருடைய
நல்ல ஒரு எண்ணமும் இந்த மாதிரி ஒரு பக்தனை கொண்டு வரணுங்கிறது சுவாமியோடைய கருத்துன்னு தான் சேர்ந்து தான் அந்த மாதிரி அவளை வந்து அந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்து நாரதர் அங்கே வச்சு நாராயண ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்து அவரை பற்றியே பேசின்னு இருந்து அவர் அந்த குழந்தையுடைய தன்மையவே மாற்றிடு. அபிமன்யுவுக்கு வந்து அவர் கதை சொல்லிட்டு இருக்கிறது அவரோட அம்மைக்கு தான். ஆனால் இந்த குழந்தை வந்து கொட்டி கேட்கறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சுடுது இவ தூங்கிட்டா இந்த இது கேட்கறது அப்படின்னோடனே அந்த இதுக்கு போகிறதுக்குள்ள யுத்த காலத்தில் அந்த பர்டிகுலர் வாருக்கு போகிற இதுக்கு உள்ளுக்குள்ளே நுழையிறது மட்டும் தெரியும், சக்கரவியூகத்துக்குள்ளே வெளியே வர்றது தெரியாது. என்ன கேட்டால் குழந்தையில அது மட்டும்தான் கேட்டிருக்கு. ஸோ இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த ரெக்கார்டிங் டைம் இதெல்லாம் என்ன. அப்போ இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஆகிற டைமில் நம்ம நல்லதை மட்டுமே பேசணும், நல்லதை மட்டுமே பேசணும். அதுபோல் சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு தலைமுடியெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. சில பேருக்கு சொல்லுவாள் வாந்தி எடுத்துன்னு அந்த குழந்தைக்கு நிறைய தலைமுடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் இந்த முடி நல்லா வளரும் போது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்த்துக்கணும் ஸ்கின் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் குழந்தைக்கு அப்படிலாம் இருக்கும்போது அந்தந்த மாதங்களுக்குள்ள தெய்வத்தை இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். தோலுக்கு வந்துட்டு 5வது மாதம் அப்படின்னா கௌரி துர்கை. அப்போ அம்பாளுக்கு விளக்கேற்றுறது என்ன, சிவங்கோவிலுக்கு போயிட்டு வருது. ஆனால் கேரளா பக்கம்லாம் ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க என்ன, அதுவும் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அத்தியாவசிய உறுப்புகள் எல்லாம் வளர்கிற டைம் தான் இந்த 2nd ட்ரைம்ஸ்டர், அப்புறம் 3rd ட்ரைம்ஸ்டர். இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த இடத்துல குழந்தையோடைய வெயிட் ஜாஸ்தியாகும். இங்கேருந்து அசுர வளர்ச்சி தான், அது மட்டும் வெயிட்லாம் ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறவாளை பார்த்தாலே தெரியும், அவள் வந்து 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அவளுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த டைமில் தான் வந்துட்டு இந்த லங்ஸ் வந்துட்டு ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கா எல்லாம் ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து என்ன அதை முடிச்ச பிறகு தான் அந்த டெலிவரிக்கே அவளை தயார் பண்ணுறான் என்ன. இந்த டைமில் வந்து கண் தலை திரும்பும், அப்புறம் வந்து அதுக்கு வந்து லைட்டை பற்றி தெரியும், எல்லாம் தெரியுமா கேட்டால் தெரியும், குழந்தைக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் சவுண்ட் லைட் இதெல்லாம் தெரியும் என்ன. இந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த அந்த கருப்பை வந்து ஃபுல் இது க்ரோத் ஆயாச்சு, இனிமேல் அதுக்கு திரும்புறதுக்கு முடியாது. அப்போ தான் இந்த அம்மை கொஞ்சம் வந்து கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது, காலில் நீர் வருது, இதெல்லாம் வரதெல்லாம் இந்த மாதிரி தான் இந்த டைமில் தான். என்ன கேட்டால் கரு வந்து நல்ல வளர்ச்சி ஆச்சு, குழந்தைக்கு நல்ல அவள் வளர்ச்சி ஆயாச்சு. அப்போ என்ன சுவாமி எது பண்ணணும், பிராணன் அப்படிங்கிறதுக்கு வந்து 7வது மாதத்தில் வர்றதுக்கு வந்து புதன் தான் அதிபதி. அந்த புதனுக்கு இவர் வந்து மகாவிஷ்ணு, அதனால மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த கரு ஃபுல் ஸ்டேஜுக்கு வரணும்னா அதுக்கு அதிபதி வந்துட்டு விநாயகர், அவர் தான் வழிபடணும். அதுக்கப்புறம் ஃபுல் வளர்ச்சிக்கு காரணம் வந்து சந்திரன், ஃபுல் முழுமையாக்கிறதுக்கு சந்திரன் தான் வேணும். அதுக்கு மறுபடியும் கௌரியும் துர்கையும் தான். அதுக்கப்புறம் 10வது மாதத்தில் குழந்தைக்கு ஆத்ம பலம், ஆத்ம காரகன், ஆத்ம பலத்தோடு அந்த குழந்தை வெளியில் வரணும், அதுக்கு காரணம் சூரிய பகவான். அப்போ சிவனைத்தான் நம்ம வந்து வணங்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ணி மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டோட்டலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எல்லா நவகிரகமும் அங்கே வந்துடுறது, 7 பேருமே வந்துடுறா. ராகு கேது வராது, சாயாக அதனால வராது. அப்போது சில பேர் கேட்குறா சுவாமியை விட நவகிரகம் பெருசா, அப்படியெல்லாம் கிடையாது. சுவாமி தான் உருவாக்கி இருக்கார், ஒருத்தரே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெசிக்னேஷன் கொடுக்குறார். அப்போ அந்த கரு வளர்ச்சியில் இருக்கிற டெசிக்னேஷன் யாருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், ஸ்மரணையில் இருக்கணும், நல்லதை மட்டும் பேசணும். அவளை சுற்றி இருக்கிறவளுக்கு அதை விட பெரிய கடமை இருக்குது. அனாவசியமான ப்ராப்ளத்தில் இந்த ப்ரெக்னென்ட் உமனை, கர்ப்பிணி ஸ்திரீயை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. அனாவசியமானன்னா அவள் தேவையில்லாத இடங்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்துல எல்லாம் அவளை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, ஆர்கியூமெண்ட்ஸ் தேவை கிடையாது. பிகாஸ் இந்த அம்மாவோட மனநிலைமை வந்து இந்த இதய துடிப்பு வந்து இந்த குழந்தைக்கு தான் கேட்கும்.
அம்மாவுக்கு வெளியில் உள்ளவா எல்லாரோடையும் பேசிட்டு எல்லாம் இருக்கா. ஆனால் அந்த குழந்தைக்கு கேட்குற ஒரே குரல் தாயின் குரல். அப்போ அந்த தாயின் குரலில் ஒரு ஏற்ற இறக்கம் வந்து எப்போவுமே ஒரு இறக்கத்துலேயோ என்ன ஒரு சங்கடத்துலேயோ இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த குழந்தைய பாதிக்கும். ஏன்னா அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது, அது இருக்கிற இடத்துல வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, கொஞ்சம் வயசானவா கூட இருந்தாலும் ரொம்ப நல்லது. அவள் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பா, எதையா பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கிறது என்ன, நல்லதையே பேசணும். அவள் கண்டிப்பாக சுவாமி அதை பண்ணுவார், இப்படி இருக்கும், உன்னோட அப்பா இப்படி இருந்தா, அவங்க தாத்தா இப்படி இருந்தா, இதெல்லாம் அந்த குட்டி கேட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம மாத்திரம் வந்துட்டு எங்கள் எதிரியே யாருமே இல்லை, டாக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். பார்த்தா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா ஒரு வைத்தியனானு இருப்பேன் அந்த இதில். ஏன்னா அப்போ டாக்டர் பட்டம் கிடையாது, வைத்தியனானு இருப்பேன். நான் பண்ணுற ஜோசியமும் அப்படிதான். என்னோட அப்பா வந்துட்டு வைத்தியத்தில் இருந்தாலும் எங்கள் அப்பா ஜோசியம் எல்லாம் கிடையாது. பட் என்னோட ஒரு பெரியப்பா வந்து, என்னோட ஃபஸ்ட்டு பெரியப்பா வந்து நான் தான் ஜோசியம் பார்ப்பேன். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவளும் ஜோசியம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் தான் பார்க்குறேன். அப்போ அதெல்லாம் ஜீனில் வர்றது, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அப்போ அந்த வர மாற்றங்கள் நல்லதாக இருக்கணும் இல்லையா, நம்மளுக்கு வர குழந்தை வந்து நல்லதாக இருக்கணும். குழந்தை ரொம்ப துரு இருக்குது அப்படின்னா வந்துட்டு உடனே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டா உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இது சொல்கிற ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறான். குழந்தை ஒன்றுமே பண்ணல அப்படின்னா அந்த குழந்தை சும்மாவே உட்காந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய டெவலப் பண்ணலாம். ஆனால் அந்த குழந்தைய டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் காரியம் என்னன்னு கேட்டால், அந்த 10 months அதை வந்து ஒரு தவமாக தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டுட்டா எந்த ப்ராப்ளமே இல்லாமல், அந்த காலத்துலேயே இந்த ஆட்டிசம் அதெல்லாம் ஒன்றும் இருக்கலையே. இந்த ஆட்டிசத்துக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓப்பன் டாக்லேயே நான் சொல்கிறேன், இந்த ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இல்லை, அவள் வந்து சேர்ற நேரத்தில் அந்த மலமூத்திர இதை வந்துட்டு அடக்கி வச்சிருந்தா அவளுக்கு ஆட்டிசம் பேபி பிறக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு ஒரு ஜோசியத்தில் ஒரு ரூல் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற காலங்களில் அதனால தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கான், யாரும் வந்துட்டு இதெல்லாம் அடக்காதீங்கோ. நம்ம ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி தான், இருமது தும்மது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இதை அடக்கப்படாது. இதோடைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு காரணம், நம்மளோட ஜீனில் வர ஒரு காரணம் வேறு, இதுவும் ஒரு காரணம். சில கர்மாவை தீர்க்க முடியாது அந்த மாதிரி. அதுபோல் இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். ஒருத்தர் கேட்டிருக்கார், பிதுர் தோஷத்துக்கும் பிதுர் சாபத்துக்கும் என்ன வித்தியாசம். இட்ஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட், அதுக்கு தனியாக பேசணும். அது இது கூட சரியாகாது, அதை பற்றி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பேசலாம். உங்கள் ஆற்றுல யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்காளோ அவளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி சுவாமியெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஸ்மரணையில் இருந்தால் நம்ம குழந்தை நம்மளுக்கு நல்லபடியாக பிறக்கும். நன்றி, வணக்கம்.